ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹேவிக் டெக். நான் உங்கள் ஹேர். இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கா இந்த மாதிரியான ஒரு கட் அவுட் ரீல் எடிட் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து கேப்கட் ஆப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம அதை ஜாயின் பண்ணிட்டு அங்கே கேப்கட் ஆப் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அங்கேயே உங்களுக்கு VPN லிங்க் இருக்குது. ஸோ நான் டர்போ VPN வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வீடியோவை ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடந்து போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்தது ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக கட் பண்ண மாதிரி வீடியோ வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ண முடியும். இப்போ வீடியோ கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்பீட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நார்மல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து கம்மி பண்ணி கீழே உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஸ்லோமோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பெட்டர் குவாலிட்டியை கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோக்கு வந்து காமிச்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளாஷ் எஃபெக்ட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வீடியோ கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உங்களுக்கு நைட் கிளப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவதாக இங்கே உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஃப்ளாஷ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் ஸ்பீட் அண்ட் இன்டென்சிட்டி, க்ளோ இந்த மாதிரியான ஒரு பேசிக் ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வேணால் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வச்சுட்டு டிக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்ப்போம். அந்த எஃபெக்ட்டும் ஸ்லோமாவும் வந்து சூப்பராக வந்து ஆட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து கட் அவுட்டும் அதே மாதிரி வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கட் அவுட் பற்றி பார்த்துருவோம். ஸோ வீடியோ கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து ஃபோட்டோ மட்டும் தனியாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஓவர்லே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மெயினான வீடியோக்கு கீழே வந்து அந்த ஃபோட்டோ வந்து வந்துடும். இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபுல்லாக வந்து இது வந்து செட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். எந்த வீடியோவில் வந்து ஃபோட்டோவை கட் பண்ணுறீங்களோ அதுக்கு முந்தைய உள்ள வீடியோவில் அந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக வந்து செட் பண்ணணும். ஸோ செகண்ட் வீடியோவில் வந்து வைக்காதீங்க. ஸோ கட் பண்ணுறதுக்கு முந்தைய உள்ள வீடியோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் PG அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ ரிமூவல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ரொம்பவே ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே ஆட் பண்ண இமேஜை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் வீடியோவில் மட்டும் இருக்கணும், செகண்ட் வீடியோ வந்து போகக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் ரொம்ப பெருசாக வைக்க வேணாம். ஃபஸ்ட் வீடியோ முடியும் போது ரெண்டாவது வீடியோ வந்து ஆரம்பிக்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு இப்போ கீழே உங்களுக்கு அனிமேஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அனிமேஷனில் தான் மேட்டரே இருக்குது. ரொம்பவே சூப்பரான அனிமேஷன், எல்லாமே நிறைய அனிமேஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன் அவுட் காம்போ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 3த்தையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் பார்க்க வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் நான் இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோக்கு வந்து எடிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் ஒரு ஆளுக்கு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஹெட்டிங்காக கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு கீழே டெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிச் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிட்டு ஒரு எமோஜி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட் இருக்கும், உங்களுக்கு எந்த ஃபாண்ட் தேவையோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபாண்ட் பக்கத்தில் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதிலே உங்களுக்கு வந்து சில கலர் இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் வந்து ப்ரோ ஆர் பேசிக்ஸில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மாதிரி மின்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால இந்த எல்லோ கலர் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஸ்டைலுக்கே போய்க்கோங்க. ஸ்டைலில் கீழே க்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே உங்களுக்கு இன்டென்சிட்டி ரேஞ்ச் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், இங்கே உங்களுக்கு எவ்வளோ க்ளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே எக்ஸ் அண்ட் ஒய்னு இருக்கும், அதுவும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து கீழே இருக்க மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால் ஒய்யை மட்டும் நான் வந்து ஜஸ்ட் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கம்மி பண்ணால் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கீழே இருக்க மாதிரி இருக்கும், அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பக்கத்தில் அனிமேஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அனிமேஷன் எல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கோல்டன் பெஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த கட் அவுட்டும் அந்த டெக்ஸ்ட்டும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் எடிட் பண்ணணும். இந்த அனிமேஷன் பிடிக்கல அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு மேலே கீ ஃப்ரேம் இருக்கும், அதை ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கீழே வந்து வச்சுக்கோங்க. ஸோ எண்டில் நீங்கள் வந்து மேலே வர மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி எண்டில் வச்சுட்டு இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவை மேலே ஜஸ்ட் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ இங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கீழேருந்து மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் எடிட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே கடைசியில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரீஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக வந்துடும். ஸோ ஃபோட்டோவாக வந்ததுக்கப்புறம் ஓவர்லேவை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கீழே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் கட் பண்ண வீடியோக்கு மொதல் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து வைக்கணும். ஸோ கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணி கட் பண்ண வீடியோக்கு மொதல் வீடியோவில் கரெக்டாக இந்த மாதிரி கடைசியில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 0.2 0.3 செகண்ட் வந்தால் போதும். இப்போ நீங்கள் ரிமூவ் PG கொடுத்து பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் கொடுத்துட்டு ஆட்டோ ரிமூவல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆனதுக்கு
பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து அனிமேஷன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு கீழே அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அனிமேஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு அனிமேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ கடைசியில் உங்களுக்கு வந்து ஷேக் 1 அப்படின்னு ஒரு அனிமேஷன் இருந்துச்சு, அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த அனிமேஷன்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கீ ஃப்ரேமை யூஸ் பண்ணி கீழேருந்து மேலே மாதிரி வச்சு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இதுக்கு நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிப்போம். இதுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் பேக்கை வந்துட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண டெக்ஸ்ட் இருக்கும், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும். அதை எப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து ட்ராக் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி லென்த்தாக நீங்கள் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு இப்போ டபுள் டாப் பண்ணீங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து டபுள் டாப் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து எரேஸ் பண்ணிட்டு இந்த பர்சனுக்கு என்ன டைப் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து டாப்பர் அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டு ஒரு எமோஜி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எஃபெக்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி ஸ்டைலில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கலர் தேவை அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எஃபெக்ட் வேணும்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அனிமேஷன் வேணும்னாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் வந்து வேறு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இது மாதிரி வந்து ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஜஸ்ட் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லாத்துக்கும் வந்து ஆட் பண்ணி கடைசியாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து எவ்வளோ கரெக்டாக வந்து செட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா வீடியோவுக்கும் வந்து ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணாலே போதும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் சேனலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் குவாலிட்டி ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டி தேவையோ அவ்வளோ செட் பண்ணிட்டு பக்கத்தில் எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும், வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.